வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? CSN PAQ சீரிஸ்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டாபிக்ல கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஷோஸ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ லாந்தனம் நைட்ரேட்டா, ஆப்ஷன் பி சீரிக் அமோனியம் நைட்ரேட், சி மேங்கனீஸ் 2 அசிட்டேட் அண்ட் டி காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. 4மே நேமிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இந்த 4 ஆப்ஷனில் எது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டை வந்து ஷோ பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டுனா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டை அப்பியர்ஸ் வென் எலக்ட்ரான் மூவ் பிட்வீன். எப்போ வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட் வந்து அப்பியர் ஆகும்னா, எலக்ட்ரான் வந்து லிகண்ட் டு மெட்டலுக்கும் அல்லது மெட்டல்லேருந்து லிகண்டுக்கும் எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மெட்டல் அந்த எலக்ட்ரான் வந்து மூமெண்ட்டை தான் நம்மளுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இந்த தீஸ் டிரான்சிஷன் வந்து எப்போ இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா, வெரி இன்டென்ஸான கலரில் வந்து அந்த காம்பவுண்டு அந்த இருக்கும். அடுத்து சீன் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரால தான் இதை நம்ம பார்க்க முடியும். காமன் இன் மெட்டல் வித் ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட். எந்த மெட்டலுக்கு ஹையரான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அதுலேயும் இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் பாயிண்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதோட ஆன்சரை. ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற மெட்டலை தான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பேண்டை வந்து கொடுக்கும். இப்போ 4 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு ஹையரான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னது? லாந்தனம் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா என்னது? LaNO3 3 டைம்ஸ். இப்போ LAக்கு ஆக்சிடேஷன், அதாவது லாந்தனத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். லாந்தனத்துக்கு பதிலாக நம்ம X எடுத்துக்கிறோம். 3 நைட்ரேட் இருக்கிறதுனால அதனால 3 -1 எதனால? இந்த நைட்ரேட்டோட கான்ட்ரிபியூஷன் -1. So equal to 0 we get +3 oxidation state. அப்போ லாந்தனத்துக்கு +3 oxidation state கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஆப்ஷன் பி சீரிக் அமோனியம் நைட்ரேட். அதோட ஃபார்முலா என்னது? சீரியம் இருக்கு, NH4 twice and NO3 6 டைம்ஸ் இருக்கு. இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோம். அமோனியத்துக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் +1. அதில் ரெண்டு அமோனியம் இருக்கிறதுனால 2 + 1 ஈக்குவல் டு X. எதுனால? சீரியத்துக்கு தானே ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால அதுக்கு X ப்ளஸ் 6 டைம்ஸ் நைட்ரேட் வந்து 6 டைம்ஸ் இருக்கிறனால 6. அதோட கான்ட்ரிபியூஷன் -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இதில் வந்து +2, இதில் +6 வரும். இதுலேருந்து இதை கழிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும்? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சீரியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மேங்கனீஸ் 2 அசிட்டேட், மேங்கனீஸ் Mn CH3COO 2 டைம்ஸ் இருக்குது. இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேங்கனீஸ் இடத்துல X + 2ங்கிறது 2 அசிட்டேட் இருக்கிறதுனால 2, அதோட கான்ட்ரிபியூஷன் -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அடுத்தது காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், காப்பர் SO4, காப்பர் CuSO4 5H2O. இப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காப்பர் சல்ஃபேட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ காப்பருக்கு பதிலாக X ப்ளஸ் சல்ஃபேட் கான்ட்ரிபியூஷன் -2. ஸோ we get +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காப்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்தே தெரியுது எதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையராக இருக்குது. சீரிக் இந்த சீரியம் அமோனியம் நைட்ரேட்டில் இருக்கிற சீரியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். சீரிக் அமோனியம் நைட்ரேட்டில் தான் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்புறமா லிகண்ட்லேருந்து மெட்டலுக்கு ஈஸியாக வந்து எலக்ட்ரான் வந்து சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து வெரி இன்டென்ஸான எல்லோ அல்லது ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்குது. எதனால? இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால. அப்போ கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஷோஸ் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பேண்ட்? சீரிக் அமோனியம் நைட்ரேட் தான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பேண்டை வந்து கொடுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.